நிச்சயமாக பவித்ரா, வணக்கம். தேசிய தேர்வு முகமை மூலம் MBBS, BDS, சித்த மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வான நீட் இன்று நடைபெறுகிறது. இதற்காக இன்று தற்போதே திருநெல்வேலியில் இருக்கும் அனைத்து மையங்களுக்கும் மாணவ மாணவிகள் வந்துள்ளனர். மதியம் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை தேர்வு நடக்கிறது. பவித்ரா, திருநெல்வேலி மாவட்டத்தில் 13 மையங்களில் 12 மையங்கள் திருநெல்வேலி மாநகரத்திலும், ஒரு மையம் திருநெல்வேலியின் புறநகர் பகுதியான விஜய நாராயணத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீர்கள் என்றால் 6893 மாணவ மாணவிகளுக்கு ஹால் டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் நேற்றே மேற்கொள்ளப்பட்டது. தேர்வை கண்காணிப்பதற்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக 720 பேர் தேர்வு எழுதும் மையங்களில் 40 கண்காணிப்பு கேமராக்கள் வரை பொருத்தப்பட்டு அவை இயங்கும் நிலை நேற்றே சரிபார்க்கப்பட்டது. இன்று காலையும் தற்போது அனைத்தும் சரியாக இருக்கிறதா என சரிபார்க்கப்பட்டது. பவித்ரா, மேலும் செல்போன் பயன்பாடுகளை தடுக்கும் வகையில் ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களுக்கு மாணவ மாணவிகள் எளிதில் சென்று திரும்பும் வகையில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இன்று காலை முதலேயே திருநெல்வேலி மாவட்டத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு வழித்தடங்களில் 30 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. தேர்வு மதியம் 2 மணிக்கு துவங்குவதால் காலை தற்போது பார்த்தீர்கள் என்றால் 11 மணி முதலேயே மையங்களில் மாணவ மாணவிகளை அனுமதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளிடம் நாம் திருநெல்வேலியில் பேசுவதற்கு முயற்சித்த போது அவர்கள் அனைவருமே ஒருவித பதற்றத்துடனேயே இருக்கிறார்கள். பிற்பகல் 1:30 மணிக்கு மேல் வருபவர்கள் தேர்வு கூடத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்வர்கள் பின்பற்ற வேண்டிய வழக்கமான கடுமையான நடைமுறைகள் இந்த ஆண்டும் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதை தற்போது இங்கே நேரலையாக நம்மால் பார்க்க முடிகிறது. பவித்ரா, திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆண்டு நீட் தேர்வு மையங்கள் அனைத்துமே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரிகளில் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வரை தனியார் பள்ளி கல்லூரிகளிலும் இந்த தேர்வு நடந்து வந்த நிலையில் தற்போது தனியார் பள்ளி கல்லூரிகளில் மையங்கள் எதுவும் அமைக்கப்படவில்லை. பாதுகாப்பிற்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மாணவ மாணவிகளும் கடுமையான சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுவே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் கள நிலவரம். நாம் தற்போது திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் இருக்கும் ஒரு மையத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பவித்ரா, வணக்கம் பவித்ரா. நீட் தேர்வு மதுரையில் 15 தேர்வு மையங்களில் கிட்டத்தட்ட 8222 தேர்வர்கள் தேர்வு எழுத இருக்கின்றனர். தற்போது அந்த தேர்வு மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. பவித்ரா, மருத்துவ படிப்புக்கான தகுதி தேர்வுக்கான நீட் தேர்வு இன்று மதுரை மாவட்டத்தில் உள்ள 15 மையங்கள் நடைபெறுகிறது. இந்த தேர்வில் 8222 தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இது தமிழ் மொழியில் மட்டும் 1615க்கும் மேற்பட்ட தேர்வுகள் எழுதினர். அதுவும் 6000க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் ஆங்கில மொழியில், சில தேர்வுகள் ஹிந்தி மொழியிலும் கூட தேர்வு எழுத இருக்கின்றனர். பவித்ரா, இதில் 3 தேர்வு மையங்களில் தமிழ் மொழி நீட் தேர்வு எழுத உள்ள தேர்வர்களும் 11 தேர்வு மையங்களில் ஆங்கில மொழியில் நீட் தேர்வு எழுதும் தேர்வுகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரே ஒரு தேர்வு மையங்களில், அதாவது மதுரை கப்பலூர் அரசு கல்லூரி தேர்வு மையத்தில் மட்டும் தமிழ், ஆங்கிலம், இந்தி என 3 மொழியிலும் எழுதுவதற்கான தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல 600க்கும் மேற்பட்ட தேர்வு மையங்களில் தலா 10 காவல்துறையினரும் 600 கீழ் உள்ள தேர்வுகளுக்கு 6 காவல்துறை தற்போது பாதுகாப்பனை ஈடுபட்டு வருகின்றனர். பவித்ரா, தேர்வின் போது முறையீடுகள் தடுப்பதற்காக சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு தேர்வு மையங்களும் நேரடியாக சென்று கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர். பவித்ரா, நீட் தேர்வுக்கான கடுமையான கட்டுப்பாடுகளுடன் இன்று காலை 11:30 மணி முதல் தேர்வு மையங்களில், அதாவது வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் அனைவரும் தற்போது மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தேர்வுகளும் மதுரை மாவட்டத்தில் தேர்வு மையங்களில் தற்போது முதலே குவிய தொடங்கியுள்ளனர். ஏனென்றால் தொடர்ந்து இந்த தேர்வுகளுக்கு செல்பவர்களை தகுந்த சோதனைக்கு பின்பு உள்ள அனுமதிக்கப்பட இருக்கின்றனர். ஆனால் தற்போதைய இங்கே தேர்வு எழுதும் மையங்களில் தங்கள் பெற்றோர்களுடன் தற்போது குவிய தொடங்கியுள்ளனர். ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் தேர்வுகளுக்கான கட்டுப்பாடுகள் குறித்தும், ஆடைகள் கட்டுப்பாடுகள் குறித்தும் தேர்வு மைய பணியாளர்கள் மற்றும் காவல்துறை தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். பவித்ரா,